வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி இல்லாமல் பாஜக தோல்வி அடைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே அமித்ஷாட்ட சொல்லியிருக்காங்க. அமித்ஷாவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏறக்குறைய அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிருச்சு. இதுக்கு அண்ணாமலைக்கு கண்டிப்பாக இது பிடிக்கவே இல்லை. அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமே அவருக்கு பிடிக்கவே இல்லை. நம்ம எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம தனித்து நம்ம தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கி நின்று இத்தனை சதவீதம் ஓட்டுகள் வாங்கியிருக்கோம். நம்ம சொன்ன மாதிரி ஒரு 10 தொகுதிகளை ஜெயிக்க முடியல அப்படின்னாலும் அதிகமான தொகுதிகளில் நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். ஏறக்குறைய அதிமுகவோட அதிக வாக்குகள் வாங்கியிருக்கிறோம். இப்போ அதிமுக தலைமையில் போய் நம்ம பாஜக திரும்பவும் போட்டி போட்டால் பாஜக தொண்டர்களுக்கு ஒரு சலிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு தான் அவர் அண்ணாமலை அமித்ஷாட்ட வாக்குவாதமே பண்ணியிருக்கிறாரு. இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. என் முடிவை சொல்லிட்டேன், நான் அதிமுகவோட நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதிமுகவோட கூட்டணி வைக்கும்போது நான் மாநில தலைவர் பதவியில் தொடர முடியாது. எனக்கு இந்த கூட்டணியில் விருப்பம் இல்லை. என்னுடைய நிலைப்பாடு இதுதான். கட்சியை நான் கொண்டு போன விதம் தலைமைக்கு தெரியும். நான் கட்சியை அந்த மாதிரி தான் கொண்டு போகிறேன். திராவிட கட்சிகளுக்கு எதிராக பாஜக இருக்குது. மக்கள் மனதில் பாஜக ஒரு அழுத்தமான ஒரு கட்சியாக இருக்குது. திரும்பவும் நம்ம திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சு நம்ம செயல்படுறது அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி வச்சிங்க அப்படின்னா நான் மாநில தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிவிடுவேன். என்னுடைய வார்த்தையை நான் தவற மாட்டேன். நீங்கள் பார்க்கத்தானே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் எல்லாம் பேசினார். இப்படி பேசும்போது கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்ணாமலைகிட்ட என்ன கேட்டார் அப்படின்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் நின்றோம், கூட்டணி வச்சு நின்றோம். திமுக அதிமுக இல்லாமல் ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணி புதுசாக உருவாயிடுச்சு. ஆனால் அண்ணாமலை சொன்ன அளவுக்கு நம்ம வெற்றி பெற முடியல. ஆனால் வாக்கு சதவீதம் இருக்குது. ஆனால் நம்ம வெற்றி தானே முக்கியம். இப்போ பாஜகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அதிமுகவோட கூட்டணி வைக்கணும். 2024 நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி அதிமுகவோட கூட்டணியிலேருந்து விலகி வந்துடக்கூடாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம வலுவான ஒரு கட்சியாக கூட்டணியோடு இருந்து வெற்றி பெற்றால் தான் நமக்கு 2029 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலேருந்து கணிசமான எம்பிகள் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே அமித்ஷாட்ட சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அண்ணாமலையாக அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஆனால் இவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 2029 நாடாளுமன்ற தேர்தலை தாண்டி 2026 சட்டமன்ற தேர்தலையும் தாண்டி அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி, பாஜக தலைமையில் ஒரு அணி, அந்த அணி ஸ்ட்ராங்காக மக்கள் மனசில் போய் பதியட்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய இது. அமித்ஷாவோட அண்ணாமலை பயங்கரமான புத்திசாலியா? அமித்ஷா எடுக்கிற முடிவுகள் ஒரு சாதகமான முடிவாக தானே இருக்கும். அமித்ஷா பேச்சை கேட்டுட்டு ஒரு மாநில தலைவராக அண்ணாமலை தொடரலாமே. எதுக்காக அவர் அண்ணாமலை இப்படி அமித்ஷாவுக்கு எதிராக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டெல்லாம் பாஜகவில் இருக்கிற அண்ணாமலையை பிடிக்காத சில தலைவர்கள் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் 2031 சட்டமன்ற தேர்தல் தான் நமக்கு இலக்கு. அது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக இல்லாத ஒரு பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒன்று உருவாக்கிட்டோம். இது எடப்பாடி பழனிசாமிக்கு பயம்தான். பல இடங்களில் பாஜக 2ஆம் இடத்துக்கு வந்துச்சு, 3ஆம் இடத்துக்கு தான் அதிமுகவே போச்சு. அந்தளவுக்கு அதிமுக இன்னைக்கு சரிவை நோக்கி போகுது. அது கட்சியோடு நம்ம கூட்டணி வைக்கும்போது நம்ம நல்லா தொடர முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இவர் சொல்லியிருக்காரு. இப்போ அமித்ஷா அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவருக்கு கிடையாது. ஆனால் இவர் தொடர விரும்ப மாட்டேங்கிறார். திரும்பவும் அதிமுகவோட நீங்கள் கூட்டணி வைக்க வேணாம், ஒரு பரிச்சாயத்து முறையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் நின்று பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஆனால் அமித்ஷா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வரக்கூடாது. திமுக திரும்பவும் ஆட்சியில் உட்காந்துச்சுன்னா 2029 நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால் பாஜகவோட வளர்ச்சி ஒரு சைடு பார்க்கணும், அதே சமயத்தில் புத்திசாலித்தனமாக 2026 மெகா கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷா சந்திச்சுட்டு வந்தபோதே பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சு. அதே போல் அமித்ஷாவும் ஒரு ஆங்கில சேனலில் அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் அதை மறுத்தார். ஆனால் இப்போ அண்ணாமலை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிர்மலா சீதாராமன் அண்ணாமலைக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா தமிழிசை, வானதி சீனிவாசன், அப்புறமா பொன்னார், இப்படி நிறைய பேர் சொல்லலாம் அண்ணாமலைக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு. இப்போ நிர்மலா சீதாராமனும் அண்ணாமலைக்கு எதிராக இருக்கிறாங்க. எப்பயுமே பார்த்திங்கன்னா அவங்க சென்னைக்கு வரும்போதோ அண்ணாமலை பெருசாக போய் கண்டுக்கிறதே கிடையாது. ஒரு மத்திய அமைச்சர்ப்பா, அவங்க அவங்கள போய் பார்க்கணுமா இல்லையா? இப்போ பிரதமர் வராரு, ஓடி போகிறாரு, அண்ணாமலை போய் விமான நிலையத்தில் நிற்கிறாரு, அமித்ஷா வராரு, ஓடி போய் நிற்கிறாரு, ஏன் நமக்கு மட்டும் வரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் நிர்மலா சீதாராமனுக்கு உருவாகுது. மத்திய அமைச்சர் தானே அவங்களுக்கு உருவாகாமல் அப்புறம் எப்படி இருக்கும்? ஏன் மாநில தலைவர் என்னை பார்க்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லாம் அவங்க எழுப்புவாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா
அண்ணாமலை வந்து பெருசாக வந்து கட்சியில் இருக்கிற அவருடைய ஆதரவாளர்கள்லாம் பெருசாக வந்து நிர்மலா சீதாராமனுக்கு போய் வரவேற்புலாம் பெருசாக கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஓரலாக சொல்லி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுமே இருக்குது. ஆனால் இப்போ ஒரே ஒரு விஷயம் நிர்மலா சீதாராமனுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னபூர்ணா ஹோட்டல் சீனிவாசன் அவங்க வந்து ஒரு ஒரு இப்போ நிகழ்ச்சியில் வந்து அவர் பேசும்போது சீனிவாசன் வந்து ஜிஎஸ்டி க்ரீம் பண்ணுக்கு ஜிஎஸ்டி போட்டார், பன்னுக்கு ஒரு வரி க்ரீமுக்கு ஒரு வரின்னு போட்டு ஒரு கேள்வியை கிளப்பி விட்டார். இது விளையாட்டுக்காக கேட்ட கேள்வி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இது பெருசாக வானதி சீனிவாசன் தான் அவங்க அந்த ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நிர்மலா சீதாராமன் வானதி சீனிவாசன்ட்ட கொஞ்சம் கோச்சிட்டாங்க. ஏன்னா இப்படி ஒருத்தர் வந்து இப்படி அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் இப்படி வந்து விளையாட்டாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்மளை நக்கல் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இதாகிடுச்சு. அந்த வீடியோ வந்து எல்லாமே எதிர்கட்சிகள்லாம் எடுத்து சமூக வலைதளங்களை போட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. இது வானதி சீனிவாசனுக்கு கஷ்டமாக போச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா அவர் அன்னபூர்ணா ஹோட்டல் சீனிவாசன்கிட்ட பேசி அப்புறமா அவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கி அவர் வந்து அன்னபூர்ணா ஹோட்டல் சீனிவாசன் வந்து நிர்மலா சீதாராமன்ட்ட நான் தெரியாமல் விளையாட்டுக்கு கேட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. இந்த மன்னிப்பு கேட்ட இந்த விஷயம் வந்து வீடியோவாக சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிடுச்சு. நிர்மலா சீதாராமனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. எப்படி நிர்மலா சீதாராமன்ட்ட இவர் சீனிவாசன் வந்து ஜிஎஸ்டியை பற்றி பேசினாரோ அதை தாண்டி இவர் நிர்மலா சீதாராமன்ட்ட மன்னிப்பு கேட்ட அந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நிர்மலா சீதாராமனுக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடம். இதை தாண்டி பார்த்திங்கன்னா சீனிவாசனை கூட்டிகிட்டு போனால் வானதி சீனிவாசனுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம். என்னடா இது, எப்படி நம்ம தானே பேசிக்கிட்டு இருந்தோம், இங்கே வந்து இருக்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி இவ்வளோ பெரிய வீடியோ எடுத்து அது சமூக வலைதளங்களை விட்டு இப்படி சீனிவாசனை வந்து அவமானப்படுத்திட்டாங்க, எவ்வளோ பெரிய ஹோட்டல் உரிமையாளர் அவரை வந்து அவமானப்படுத்தி விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவம் வந்துச்சு. அப்புறம் நிர்மலா சீதாராமன் விசாரிக்கும் போது தான் யார் இந்த வீடியோலாம் வெளியிட்டது அப்படின்னு பார்க்கும்போது தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் வந்து அந்த வீடியோ எடுத்து விட்டுருக்குறாங்க. வானதி சீனிவாசனுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு பஞ்சாயத்து ஓடுது, அந்த பஞ்சாயத்துனால வானதி சீனிவாசனை மட்டம் படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் நிர்மலா சீதாராமனும் சிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தோடனே நிர்மலா சீதாராமன் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன அது அப்படிங்கிற மாதிரி. அண்ணாமலை ஆதரவுகளுக்கு இப்படி தான் வந்து கட்சியில் இருக்க சீனியர்களெல்லாம் மட்டப்படுத்துறதுக்காக வீடியோ எடுத்து வெளியிட்டு அவங்கள அவமானப்படுத்துவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் இருந்தாங்க. அப்போ அண்ணாமலை லண்டனில் இருந்தாரா, உடனே அங்கேருந்தே ஒரு மன்னிப்பு கேட்டு அன்னபூர்ணா சீனிவாசன்ட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போட்டார். அவர் வந்து மன்னிச்சிட்டார். இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கும்போது நிர்மலா சீதாராமன் எப்படா அண்ணாமலை ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மேலிடத்தோட போட்டு விடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்கும் போது அண்ணாமலை பற்றின புகார்கள் தான் அதிகமாக இருந்தது. அதுக்கு இடையில நான் நிர்மலா சீதாராமன் அண்ணாமலையை பற்றி பயங்கரமான புகார்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது, நிர்மலா சீதாராமன் சொல்கிறதுல என்ன லாஜிக் இருக்குது? ஒரு கட்சியை ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அண்ணாமலை வந்து பாஜக வளர்த்தது ஒரு ஸ்டைல், அவர் வந்து அதிரடியாக இளைஞர்கள் விரும்புகிற மாதிரி அவர் வந்து வளர்த்தார். மற்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே அரசியல் அப்படி இப்படின்னு ஒரு இதாக பந்தாவாக வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டே அவங்க கட்சியை வளர்க்க தான் முயற்சி பண்ணாங்க. இப்போ கூட அண்ணாமலை வந்து என்ன சொல்கிறாரு, அதிமுகவோட நீங்கள் பேச்சுவார்த்தை வைங்க, கூட்டணி தொடர்பான இது வைங்க, இதை தலைமை எடுக்கிற முடிவு, அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். அதை தாண்டி பார்த்திங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மாநில தலைவர் பதவியில் நான் தொடர மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் வந்து தொடர விரும்பலை. அதே சமயத்தில் நீங்கள் அதிமுகவோட கூட்டணி வச்சிங்க அப்படின்னா ஈக்குவலாக நமக்கு சீட்டு கேளுங்க. அப்போ கொடுத்த மாதிரி 10 சீட்டோ 12 சீட்டோ கொடுத்துட்டு நம்மளை ஒதுக்கி விட்ற அளவுக்கு நீங்கள் கீழே இறங்கி போயிடாதீங்க. இவ்வளோ நாள் நான் கட்சிக்காக கஷ்டப்பட்டு வளர்த்தது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வந்து அமித்ஷாவுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டும் வச்சுருக்கிறாரு. இப்போ 134 தொகுதி வந்து அதிமுக எடுத்ததுன்னா 100 தொகுதி நீங்கள் வாங்குங்க, தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக வாங்குங்க, நம்மளை நம்பி வந்திருக்கிற அந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும், இல்லை அப்படின்னா நம்ம மேலே இருக்க நம்பிக்கை அவங்கள்ட்ட போயிடும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அமித்ஷாவுக்கு வந்து பயங்கரமான குழப்படி. எடப்பாடி பழனிசாமியை தவிர்க்கிறது, அண்ணாமலை சொல்கிற மாதிரி நம்ம தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி வந்து தனியாக வந்து களத்தை காணலாமா, திரும்பவும் திமுக வெற்றி பெற்றுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறும்னு அண்ணாமலை சொன்ன விஷயங்கள் எதுவுமே நடக்கவே இல்லை இந்த டயத்தில். ஆனால் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. ஆனால் இந்த சமயத்தில் இப்படி ஒரு சூழ்நிலையை ரிஸ்க்கை 2026 எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அது ஏற்கனவே பார்த்திங்கன்னா வானதி சீனிவாசன், நைனா நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் டெல்லியில் முகாமிட்டுருக்கிறாங்க. இவங்களோடலாம் வந்து அமித்ஷா வந்து ஆலோசனை பண்ணுறாரு. அண்ணாமலை சொல்கிற கருத்துக்கள் என்ன, ஓகேவா, அண்ணாமலை சொல்கிற மாதிரி நம்ம செயல்படலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனையும் ஓடுது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா
அண்ணாமலை பேச்சை கேட்டோம்னா நம்ம வந்து திரும்ப வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை போயிடும். நாடாளுமன்றத்தில் எப்படி நம்ம இழந்தோமோ அதே போல் சட்டமன்றத்திலையும் நம்ம இழந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் ஒரு 20 தொகுதியாவது வெற்றி பெறணும்னா கூட்டணி பலம் நமக்கு அதிகம், அதிமுக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன், நயினா நாகேந்திரன் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. நயினா நாகேந்திரன் ஏற்கனவே அதிமுகலேருந்து வந்தவர் தானே. அதனால் அவருக்கு மாநில தலைவர் பதவி கொடுத்தோம்னா அந்த சப்போர்ட்டில் வந்து கொஞ்சம் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா யோசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்தாலும் அண்ணாமலை சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது, நியாயம் இருக்குது. பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி, அந்த கூட்டணி வந்து மக்கள் மனசில் மெல்ல மெல்ல பதிஞ்சு பாஜக தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக தமிழகத்தில் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அண்ணாமலைக்கு இருக்குது, அமித்ஷாவுக்கும் இருக்குது. ஆனால் அமித்ஷா வந்து இப்போ வந்து நம்ம அந்த ரிஸ்க்கை எடுக்க வேணாம், நாடாளுமன்றத்தில் எடுத்தோம் அது வந்து தப்புன்னு தோணுது, இப்போ இந்த ரிஸ்க்கை சட்டமன்ற தேர்தலில் எடுத்தோம்னா திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கார். அண்ணாமலை வந்து தொடர்ந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் அதிக தொகுதிகள் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.